இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரபஞ்ச ரகசியம், அது கும்பராசிக்கு உண்டான பிரபஞ்ச ரகசியம். பொதுவாகவே ஒவ்வொரு ராசி தத்துவம் இருக்குங்க. இந்த கும்பராசிக்கு கொஞ்சம் யூனிக். கும்பராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் சொன்னால் தைரியமான ராசி, எளிதில் முடிவெடுக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்கு ஒரு சிறப்பம்சமே டக்குன்னு முடிவெடுத்துரும். ஆனால் முடிவை சொல்கிறது லாட்டாக சொல்லும். சனி ராசி பேச்சால் கவரும் தன்மை உண்டுங்க. இந்த ராசிக்கு ப்ளஸ்ஸே பேச்சு தான். பேச்சால் ஈஸியாக பேசுகிறது. இவங்ககிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா பார்க்கணும், ராசி சனியோட வீடு, 2ஆம் வீடு பார்த்திங்கன்னா குரு. இந்த ராசி ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் இப்போ டாஸ்கிங் ப்ளஸ்ஸும் இதுதான் மைனஸ் இதுதான். கும்பராசிக்கு ஒரே நேரத்தில் நிறையா சிந்திக்கும்னா, ராகுங்கிறது நிறைய சிந்தனையா, ஒரே நேரத்தில் நிறைய விஷயத்தை இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்க. 2-3 விஷயம் எடுத்துக்கங்க, அதை மற்றதை விட்டுட்டு அதை மட்டும் பார்க்கணும். ஏன்னா ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுமம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரபஞ்ச ரகசியம், அது கும்பராசிக்கு உண்டான பிரபஞ்ச ரகசியம். பொதுவாகவே ஒவ்வொரு ராசி தத்துவம் இருக்குங்க. இந்த கும்பராசிக்கு கொஞ்சம் யூனிக்காகவே இருக்கும். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, அது இல்லாமல் சனியோட வீடு. இந்த இடத்துல ராகுன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. இந்த ராகு நட்சத்திரம் தான் சதயம் சொல்லுவோம், 100 நட்சத்திரத்தின் கூட்டம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இதில் அவிட்டம் இந்த ராசியை கொஞ்சம் யூனிக்கான விஷயங்க. அது என்ன ஏது, இது முக்கியமாக இந்த ராசியோட தத்துவங்கள் சித்தர்கள் எப்படி நமக்கு அருளியிருக்காங்க பாருங்கள். இதில் சொல்லக்கூடிய தன்மைகள் இவங்க லைஃப்பில் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். பாதி பேருக்கு இப்போ தான் நடந்துகிட்ருக்கும். ஒரு வயசானவங்களும் ஆமாம் நடந்ததும்பாங்க. கேட்டு பாருங்கள். ரைட். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் எதாவது இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல கும்பராசி. இந்த கும்பராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் சொன்னால் தைரியமான ராசி, எளிதில் முடிவெடுக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்கு ஒரு சிறப்பம்சமே டக்குன்னு முடிவெடுத்துரும். ஆனால் முடிவை சொல்கிறது லாட்டாக சொல்லும். சனி ராசி தத்துவம்னால புரிந்து கொள்வதில் வல்லவர்கள். நிறைய பேர் பேசவே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. தெரிஞ்சு தெரியாமல் விட்டு கொடுக்குறதுங்கிறது வேறு. இந்த மெய்யழகன் படத்தில் தெரிஞ்சே விடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவங்க பேசும்போதே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. பட் வெளியே உள் உணர்வு வேறு ஜாஸ்தி. பட் விட்டு கொடுக்குற ராசி இந்த ராசி. இவங்களுக்கு பேச்சால் கவரும் தன்மை உண்டுங்க. இந்த ராசிக்கு ப்ளஸ்ஸே பேச்சு தான். பேச்சால் ஈஸியாக பேசுகிறது. இவங்ககிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா பார்க்கணும், ராசி சனியோட வீடு, 2ஆம் வீடு பார்த்திங்கன்னா குரு. இந்த ராசி ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் எப்படி இருக்கும்னா, ஆன்மீகம் ஜோதிடம் அவ்வளோ தெளிவாக ஆச்சாரமாக பேசக்கூடிய ராசி. இதுவே கோபம் வந்துச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிற ராசி. 2 விஷயமும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ராசிகள் இவங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இப்படி சம்பாதிக்கக்கூடிய நேர்த்தி தெரியும். அந்த நேர்க்க மட்டும் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அபரிவிதமான பணம் ரிசோர்ஸை சேர்த்துருவாங்க. இவங்களுக்கு 2ஆம் இடம் பணத்தை குறிக்கிறது குரு வீடு, சொத்து சுகத்தை குறிக்கிறது சுக்கிரன் வீடு. நல்லா கவனிக்கணும். லாபத்தை கொடுக்குறது குரு வீடு, இவங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்குறது சுக்கிரன். அப்போ சுக்கிரன் குரு இவங்களுக்கு என்ன கரெக்டாக டீல் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். சுக்கிரனும் குருவும் ஏதோ ஒன்று மட்டும் பிடிச்சிட்டோம்னா பணம் சம்மந்தப்பட்டு பிரச்சனை இல்லை. இவங்க ராசிக்கு 7ஆம் இடம் சூரியன் வீடு. அப்போ சூரியன் சம்மந்தப்பட்டதுன்னா பிரகாசமானவங்க, அரசியல் சம்மந்தப்பட்டது, பாப்புலரான பீப்புள் எல்லாம் இவங்க நண்பராக இருப்பாங்க. இவங்க நண்பர்கள் வட்டாரங்கள் இது மாதிரி இருக்கும். இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி. அது மற்றவங்களுக்கு கோபமாக தனாவட்டு வீம்பு வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுனா வைராக்கியம் உண்டு. ஜெயிக்கணும்னு நினச்சா ஜெயிச்சிடும். பட் இது நினைக்கணும். இந்த ராசி கொஞ்சம் சோம்பல். என்னென்னா, சாப்பிட ரொம்ப ஆசைப்படும். விதவிதமாக சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு மத்தியானம் குட்டி தூக்கம். நிறைய கும்பராசிக்காரர் சொல்லுவேன், தூக்கப்பிரியர் அப்படிமா. அவர் சொல்லுவார், நான் எங்கே படுத்தாலும் தூங்குவாங்க, தரையில் படுத்தாலும் உடனே தூங்கிடுவேங்க, பஸ்ஸு சவுண்டெல்லாம் இல்லை, நான் தூங்கிடுவேன் அப்படிம்பார். இவங்க உட்காரும்போதே பார்த்திங்கன்னா காலை கொஞ்சம் மடக்கி ஒரு மாதிரி தான் உட்காருவாங்க. அந்த குரு தட்சிணாமூர்த்தி குருவில் உட்காருவார். அந்த மாதிரி காலை மடக்கி உட்கார ஸ்டைலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் வீடு சனி வேறு. தூங்குகிற ஸ்டைலும் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கையெழுத்து போடுற யோகம் உண்டு. நிறைய பேர் இந்த டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுக்குறது, அது இல்லாமல் அப்ரூவல் பண்ணுற யோகங்கள் உண்டு. இவங்களுக்கு யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமின் மூலம் தொழிலை நடத்தக்கூடியது. இவங்க ஆரம்பத்தில் அந்த காலத்தில் சொல்லும்போது நோட்டீஸ் கொடுப்பாங்க. பட் ஆனால் 3, 12 எல்லாமே செவ்வாய். நோட்டீஸ் கொடுக்குற யோகங்கள். வேலையாட்கள் வைக்கும்போது இவங்க சிறப்பாக செய்வாங்க. இவங்க வேலையாட்கள் மட்டும் கரெக்டாக டீல் பண்ணிவிட்டு அந்த கும்பம் பிஸ்னஸை பெருக்கிடுங்க. 1 10 மாற்றிடும். மல்டி டாஸ்கிங்
ப்ளஸ்ஸும் இதுதான் மைனஸ் இதுதான் கும்பராசிக்கு. ஒரே நேரத்தில் நிறையா சிந்திக்கும்னா ராகுங்கிறது நிறைய சிந்தனையா, ஒரே நேரத்தில் நிறைய விஷயத்தை இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்க. 2 3 விஷயம் எடுத்துக்கங்க. அதை மற்றதை விட்டுட்டு அதை மட்டும் பார்க்கணும். ஏன்னா 10ஆம் அதிபதி 2 செவ்வாய் தொழில் ஆசைப்படும். தொழில் சம்மந்தப்பட்டு செய்யக்கூடிய ராசிகள் உண்டு. இதில் இன்னொரு விஷயம் என்ன, இது வேலையாட்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். டாக்குமெண்ட்டு, அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணால் ஜெயிச்சிடும். ஃபோன் ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபோன் வாங்க. பிஸ்னஸ் பண்ணால் ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபோனாக இருக்கும். 2 ஃபோன் வச்சுருப்பாங்க, 3 ஃபோன் வச்சுருப்பாங்க. கேட்டால் 2 சிம் 3 சிம் எதுக்குன்னே தெரியாது வச்சுருப்பாங்க. ரைட். இதே இது வேலைக்கு போகிறவங்க இப்போ தொழிலாக வேலையான லக்னம் தசாபுத்தி நடக்கிற அம்சங்களை வச்சு உறுதி பண்ணுவோம். சில காலம் வேலைக்கு போயிட்டு தொழில் பண்ணுறவங்களும் அம்சம் உண்டு. இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த சின்ன சின்ன கமிஷன் வகை வருமானங்கள், இந்த குயிக்கஸ்ட்டு மணி இதெல்லாம் கொஞ்சம் அமைப்பு உண்டு. 6ஆம் இடம் தான் வேலையை சொல்லும். 6ஆம் அதிபதி இந்த ராசிக்கு வரும். அது 12ஆம் இடம் சனி. ஃபஸ்ட்டு என்னென்னா இவங்களுக்கு எந்த இரவு நேர வேலை ஏதோ வேலை சம்மந்தப்பட்டது உண்டு. கொஞ்சம் இரவு நேர வேலையாக இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபிசிக்கலி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு திறமை வாய்ந்தவங்க. நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி கெயின் பண்ணிக்குவாங்க. என்ன இவங்க மேலே அதிகாரிகள் அப்ரிசியேஷன் வேலை செய்கிற இடத்துல வராது. உங்களோட புரிதல், உங்களோட நாலேஜ் நிறைய பேர்த்துக்கு புரிய வைக்க லேட் ஆகும். இது எந்த இடத்துக்கு போனாலும் தண்ணி மாதிரி தன்னை மாற்றி அந்த தொழில் கற்றுக்கும். ஆரம்பத்தில் ஒன்றுமே தெரியாமல் போகும். ஆனால் போய் சில காலத்தில் டாப்பில் நிற்பாங்க. ஒன்றுமே தெரியாமல் போனேன், நான் தான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் பார்த்து சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க, எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பாங்க. இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்டது, ஆன்லைனில் வீடியோ போடுறதா இருக்கலாம், ஆன்லைன் இந்த இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூம் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஆன்லைன் டீச்சிங் சம்மந்தப்பட்டு சூப்பராக இருக்கும். வீடு, இந்த ராசிக்கு வீடு பிரம்மாண்டமாக அமைப்புண்டு. வீடு, இடம், வண்டி, வாகனங்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக பிராண்டடாக. அது ஆணாக இருந்தால் உங்கள் மனைவியின் இன்ஃப்ளூயன்ஸில் வாங்குவீங்க. இதே பெண் கும்பராசியாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் கணவர் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த இது அமையும். அப்போ இது கும்பராசி ஆணாக இருந்தால் மனைவி பெயரில் சொத்து வாங்குவது யோகமாக இருக்கும். அங்கே சுக்கரன் மனைவி மகள். இப்போ பார்க்கணும் யார் பேரில் சொத்து வாங்கணும். இவங்களுக்கு ஒரு வீடு, வாடகை வருமானம், ரெண்டல் இன்கம், ஒரு அசட் கிரியேஷன் நல்லாயிருக்கும். இவங்களாம் ஒரு இடம் வாங்கி வச்சாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து சேல்ஸ் பண்ணும்போது 2 மடங்கு 3 மடங்கு சேல்ஸ் ஆகக்கூடியது. கார் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு 4ஆம் இடம், அது பாக்கியஸ்தானம் வேறு. ஏதோ ஒரு வகையில் கார் அமையும் தானாக. காருக்கும் இவங்களுக்கு ஒரு பந்தம் இருக்குது. பைக்குக்கு எனக்கு ஒரு கூட பேசுதும்பாங்க. அது எது சொல்கிறாங்கன்னு தெரியாது. இந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமாக இருக்குது. அது பாதகமும் உண்டு. பைக்குக்கு எனக்கு தொடர்பு இருக்குது. அப்பா வாங்கி கொடுத்த காரு, அப்பா வழியில் வந்தது காரு, பைக்கு. தந்தைக்கும் இந்த காருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் சொல்லுவாங்க. அப்பாவோட ஃபோட்டோ சம்மந்தப்பட்டு. அதேமாதிரி வீடு, தந்தைக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு சம்மந்தம் வரும். ரைட். இவங்க தாயுடன் நெருங்கி பழகுவாங்க. ஆனால் கருத்து வேறுபாடு இருக்கும். ஏன்னா பாதகம் இல்லையா, தாயுடன் உறவும் உண்டு, சின்ன சின்ன கருத்து வேறுபாடும் உண்டு. ஆனால் ஏன்னா சந்திரன் 6ஆம் அதிபதி எங்கள் அம்மா இருக்கே அப்படிம்பாங்க. ஆனால் அம்மா கவனிப்பாங்க. ரைட். குழந்தை விஷயம் 5ஆம் அதிபதி அவரே 8ஆம் அதிபதி. குழந்தை சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்க சொல்கிறது இந்த கும்பங்க. அது நிறைய விஷயத்தை சொல்லுவான். கும்பங்க குழந்தைங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஆண் குழந்தையா பெண் குழந்தை தத்து கொடுக்குற யோகம் நிறைய பேத்துக்கு வந்திருக்கு. ஒன்று இவங்களே தத்து வந்தவங்க குழந்தை தத்து கொடுக்குற யோகங்கள் உண்டு. குழந்தை தன் பேச்சை கேட்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. தத்து கொடுத்து எடுக்கல, பேச்சை கேட்கலை, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சிறு வருத்தம். ஆனால் அந்த குழந்தை மூலம் பெருமைப்பட்டதும் இவங்க தான். இந்த குலதெய்வம் சம்மந்தப்பட்டது இந்த கும்பத்துக்கு எப்போவுமே ஒரு மிராக்கள் இருக்கும். குலதெய்வம் எல்லாம் கும்பிடுவாங்க. திடீர்னு இந்த குலதெய்வம் ரைட்டா, இன்னொரு குலதெய்வம் விட்டுட்டோமா, ஏதோ ஒன்று இருக்குது, யாரோ ஒருத்தர் குழப்பிட்டு போயிடலாம். உங்கள் குலதெய்வம் அந்த ஊரில் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு அதை தேடி அலைஞ்சிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். கடைசியில் இல்லை நம்ம கும்பிட்டதே ரைட்டுன்னு வரும். அப்போ இந்த மாதிரி குலதெய்வ செய்தியில் ஒரு குழப்பத்தை உண்டுபடுத்துறதுக்கு பல பேர் போவாங்க. இவங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உண்டு. ரெண்டு புதனா 2 சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று வரும். ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள், இவங்க இளைய சகோதரர்கள் மூலம் நல்லாயிருக்கும், மூத்த சகோதரர் 2யும் பேலன்ஸ் பண்ணும். சண்டை சத்தமும் இருக்கும், பேலன்ஸ் பண்ணியும் போவாங்க. இவங்களுக்கு படிப்புக்காக வெளி மாநிலம் படிப்பு ரீதியாக வெளி மாநிலம் வெளியூர் சென்று படிக்கும்போது நல்லாயிருக்கும். அப்போ கொஞ்சம் 40 கிலோமீட்டர் தள்ளி போய் படித்தேன், 50 கிலோமீட்டர் தள்ளி போனேன், அப்பப்போ ஹாஸ்டலுக்கு தங்கினேன் அப்படின்னு ஏதோ ஒன்று வரும். இவங்க படிப்புக்காக ஒரு யூனிக்கான விஷயம் ஏதோ ஒன்று இருக்குங்க. இந்த லேடிஸாக இருந்தாங்க, நாங்கள் பாருங்கள் வீட்டில் இருந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு பஸ்ஸை ஏறி போய் அப்படி ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த படிப்புக்காக போயிட்டு வந்த ஸ்டோரி. நிறைய பேர் திருமணத்துக்கு அப்புறம் படித்த பெண்கள் அதிகம். இந்த கும்பத்தில் கும்பராசிக்கு நான் பொதுவாக சொல்லுவேன், படிக்கிற யோகம் இருக்குது, வாழ்நாள் ஃபுல்லும் உண்டு. இது சும்மா இருக்காது. ஏன்னா சுக்கிரன் இல்லையா, சாகாவரம், படிப்புக்கு சாகாவரம் மாதிரி வயசான காலத்துலேயும் புக்கத்தை எடுத்து பிரட்டிகிட்டு இருப்பாங்க. வயசான காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சித்தர்கள் பற்றி படிக்கிறேன், அதை படிக்கிறேன், திடீர்னு ஜோதிடம் படிக்கிறேன், மருத்துவம் படிக்கிறேன். இதே மல்டி ஸ்கில் வந்துடும். மல்டி ஸ்கில் படிக்கிற அம்சங்கள் உண்டு.
இவங்களுக்கு பொதுவாகவே இந்த கோபுர தரிசனம், கோபுரத்தை வேண்டி வழிபாடு பண்ணுறது நல்லாயிருக்கும். கும்பகோணத்தில் இருக்கிற அருகில் உள்ள கோயில் கும்பேஸ்வரர் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இவங்க உடம்புல ஏதோ ஒரு சிறு குறை இருக்குங்க. அது ரொம்ப நேரம் வெளியெல்லாம் தெரியாது. ரொம்ப நுண்ணிப்பாக ஆமாங்க. கொஞ்சம் கால் பார்த்திங்கன்னா ஒரு விரல் லைட்டாக அப்படி மாறி இருக்கும்பாங்க. கண் பார்வை ரைட்டு வலதை விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும்பாங்க. உள்பக்கம் எனக்கு கடவாப்பல்ல ஒரு பல் இல்லைம்பாங்க. அது ஏதோ ஒரு சிறு குறை இருக்கும். பட் அது வெளி உலகத்துக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு மட்டும் தெரிந்த ஒரு சீக்ரெட் இருக்கும் ராசிக்கு. இது மாதிரி இந்த ராசி தத்துவத்தை சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ரைட். இப்போ இவங்க குடும்பத்தை விசாரிச்சேன்னு வச்சுங்களேன், பூர்வீகத்தில் ஆமாம் எங்கள் ஊரில் தான் மஞ்சக்காமலைக்கு மருந்து கொடுத்தோம், வைத்தியம் பார்த்தோம், ஏதோ ஒரு வைத்திய முறைகள் ஏதோ ஒன்று குறி சொன்னோம், பூஜை பண்ண குடும்பம், நாங்கள் தான் எங்கள் ஊரில் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எங்கள் வீட்டில் இருந்தாங்க நாங்கள் கொடுத்து அனுப்புவோம், எங்கள் கட்டளை இருக்குங்க, குலதெய்வத்துக்கு நாங்கள் தாங்க பண்ணுவோம். அப்படி குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, கோயில் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு புராண கதைகள் இருக்கும். இந்த கும்பராசி வீட்டில் தான் இன்னொரு யூனிக்கான ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் தான் முதல்ல ரேடியோ வந்தது, ஃபோன் எங்கள் வீட்டில் வந்தது, டிவி வந்தது, இந்த மாதிரி அந்த ஊர் வட்டார வழக்குகளை சொல்லுவாங்க. இவங்களுக்கு வீட்டில் பொதுவாக நிறைய பேத்துக்கு வீட்டில் குதிரை வந்துடுது. குதிரை பொம்மை, யானை பொம்மை இதெல்லாம் இவங்க வீட்டில் அதிகமாக இருக்கிற அம்சம் உண்டு. இப்போ இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பைரவர் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் ரொம்ப நல்லாயிருக்கும். மழை பெறும் மழை வர்ற காலகட்டத்தில் ரொம்ப ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் மழை பெறும் காலகட்டத்தில் நிறைய நடக்கும். இது மாதிரி கும்பத்துக்கு சொல்லிட்டே போகலாம், நேரம் கருதி பார்ப்போம். அது மாதிரி உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து என்னென்ன விஷயங்கள் பொருளாதார ரீதியாக, திருமண ரீதியாக, செல்வ செழிப்பை பெருக்குவதில் எப்படி, தொழில் வருமான ரீதியாக, கடன் அடைக்கும் வழிவகைகள் அதெல்லாம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரைட். வேறு கேள்விகள், சந்தேகங்கள் நம்ம சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு ஒத்து போயிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.